நீங்களும் என் கூட சேர்ந்து டிவிகே விஜயை லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வரைய போகிறீங்க. நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தேன் எந்த டிராயிங் வரையலாம்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய்க்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ நான் வந்து ஒரு வளையல் தான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா A5 சைஸ் நோட்டில் வரைகிறதுக்கு இந்த வளையலோட ரவுண்டு போதும். லூமிஸ் மெத்தட்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு ரவுண்டு தான் தேவைப்படும். இப்போ நீங்கள் A4 சைஸ் இல்லை பெரிய சைஸ் பேப்பர்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு காம்பஸ் எடுத்து நீங்கள் வந்து ரவுண்டு போட்டுக்கோங்க. உங்களோட ஃபேஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பேப்பரோடைய சென்டரில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, நான் போட்டிருக்க மாதிரி. இப்போ ரவுண்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ரவுண்டை வந்து 3ஆக பிரிக்கணும். ஸோ நான் சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கேன், மேலே ஒரு லைன் போட்டிருக்கேன், கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த 3 லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த கேப்பை தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சைடில் நான் போடுற மாதிரி இந்த பாக்ஸ் போட்டு நம்ம வந்து அந்த லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளார தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸோட கண்ணெல்லாம் வரதுக்கான இடமா இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த லைன்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் நான் சென்டரில் இருந்து ஒரு லைன் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து நம்ம இந்த ஆல்ரெடி போட்ட இந்த 2 லைனோடைய கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதே அளவுக்கு தான் நமக்கு வரணும். ஸோ நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் ஃபுல்லாக லைன் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த சென்டரில் இருந்து போதும் அப்படிங்கிறதால நான் போட்டிருக்கேன். இந்த கீழே போட்டிருக்கோம் இல்லையா இந்த லைனு, ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மவுத்து வரைகிறதுக்கும் அப்புறம் ஜா லைன் வரைகிறதுக்கும் நமக்கு இந்த லைன் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ரஃபாக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த ஜா லைன் வரைகிறதுக்கான ஃபேஸோட ஷேப்பை வந்து போட்டு விட்டுறலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரஃபாக தான் நான் போடுறேன். எந்த ஒரு ஈக்குவல், அதாவது இந்த சென்டிமீட்டர்லாம் அளந்து நம்ம வந்து ஈக்குவாலிட்டியாக போடுறோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அண்ட் மேலே இருக்கக்கூடிய சர்க்கிளை வந்து நான் அழிச்சிக்கிறேன். ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 2 சர்க்கிள் வந்து நமக்கு ஹாஃப் சர்க்கிள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காது வரைகிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லூமிஸ் மெத்தடில் ஃபேஸ் வரைகிறதுக்கு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம வந்து ஐஸில் இருந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்னால் இப்போ ஐஸ் நமக்கு வரும் இல்லையா, ஐஸ் வரைகிறதுக்கு பாருங்கள் சென்ட்ரல் லைனில் இருந்து நான் இந்த மாதிரி ஐஸுக்கான ஒரு 2 லைன் போட்டு அது ஒரு பாக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து பிரேக் பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ட்ஸை வந்து பிரேக் பண்ணணும், அதுக்கு தான். ஸோ அதே மாதிரி 2 பக்கமும் வந்து நான் வந்து ஒரே சைஸில் வந்து நான் அந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன். எதுக்கு நான் இப்படி போடுறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம தளபதியோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லுக்கில் இருக்குது. நான் உங்களுக்கு லூமிஸ் மெத்தடை நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஸ்ட்ரைட் ஃபேஸ் வந்து தளபதி இது எடுத்திருக்கேன். அது போக இந்த ஃபோட்டோவும் நல்லா தானே இருக்குது. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய பாக்ஸ்குள்ளார நம்ம கொஞ்சமாவது உங்களுக்கு வரைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம ஐஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஐஸ் வரைஞ்சிக்கிட்டு ஐபால் வரைஞ்சிக்கலாம். ஸோ சேம் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த லெஃப்ட் சைடு ஐஸும் நான் வரைகிறேன். ஏன்னா அப்படின்னாக்கா ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால நம்ம ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சைடில் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 2 லைனு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த லைனில் வந்து நமக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து இடிக்கும். ஸோ இடிக்கும் அப்படின்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, ஐப்ரோ வரையும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஐப்ரோவுடைய எண்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் போயிட்டு நமக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து யூஸ் ஆகுது. லூமிஸ் மெத்தடை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது டீட்டெயில்டான ஒரு வீடியோ, லூமிஸ் மெத்தடில் எந்த பார்ட் எதுக்காக யூஸ் ஆகுது, எந்த லைன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அதை நான் போட தயாராக தான் இருக்கேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து நான் அந்த லைன் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிக்கிட்டேன். அந்த எண்ட் லைன் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நோஸ் வந்து வரையும் போது பார்த்தீங்கன்னா 3 சர்க்கிள் வந்து நான் போடுறேன். அதில் ஒரு சர்க்கிள் மட்டும் கீழே இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு நோஸோடைய பேசிக்கான டிராயிங் வேணும் அப்படின்னாக்கா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் வந்து ஒரு சிம்பிளாக நோஸ் எப்படி வந்து ரியலிஸ்டிக்காக வரையணும் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த 3 லைன்ஸ், அதாவது 3 ரவுண்ட்ஸை வந்து நம்ம வந்து அதிலிருந்து நோஸோடைய பேசிக் அவுட்லைன் வந்து நம்ம மேக் பண்ணணும். மேக் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம வந்து இந்த லைன்ஸை வந்து கரெக்டாக இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ரவுண்ட்ஸை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்ட்ஸ் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரஃப் டயக்ராமில் இருந்து நம்ம வந்து ஃபேரான லைன்ஸை வந்து வரையணும். என்ன இது ரஃப் டயக்ராம் ஃபேர் டயக்ராம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா, இந்த பழைய நோட்லலாம் வரும்ல, அந்த என்னது ரஃப்பு ஃபேரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன், மறந்து போச்சு. ஸோ அப்படி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபேராக யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த லைன்ஸை வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஐபாலில் இருந்து அந்த மீசைக்கான லைன்ஸை தான் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். இப்போ மவுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லூமிஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லூமிஸ் மெத்தட் இல்லை, லூமிஸ் மெத்தட்னாலே பார்த்தீங்கன்னா மவுத் வந்து ஐபால்லேருந்து தான் நிறைய பேர் எடுப்பாங்க மேட்ச்சு. ஸோ இங்கே வந்து இவருடைய மீசை இருக்கிறதுனால நம்ம வந்து மீசை வந்து எண்டாக எடுத்துக்கிறோம். இது வந்து ஐபாலில் வந்து முடியுது. ஸோ அதனால நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இதில் நம்ம லூமிஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைட் ஃபேஸ் வரைகிறதுனால இந்த ப்ரப்போர்ஷன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஈக்குவாலிட்டியாக ஒரு பார்ட்டை நம்ம வரையணும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மவுத்தோடைய லைன்ஸ் வந்து நான் வரைகிறேன். மீசையை நம்ம கரெக்டாக வரைஞ்சி முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அப்சர்வேஷனில் தான் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு பார்ட் வரையும் போது நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஈஸியாகவே நமக்கு வந்து டிராயிங் வந்து முடிஞ்சு போயிடும். ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் என்னுடைய டுட்டோரியல் வீடியோஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் வரைகிறது எப்படி, நோஸ் வரைகிறது எப்படி, அவர் லிப்ஸ் வரைகிறது எப்படி ரியலிஸ்டிக்காக, அதெல்லாம் நான் வந்து இது போட்டிருக்கேன் வீடியோஸ். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் என்னுடைய இந்த விஜயோட டிராயிங்கில் ஃபேஸோடைய ஷேப் வந்து ஆட் பண்ணேன். ஃபேஸோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கு பக்கத்துலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு பக்கத்துலேருந்தே தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, இது ஃபேஸ் வரையும் போது நான் வந்து கேமரா ஆங்கிள் ஃப்ரண்ட்ல இருந்து மேலேருந்து வச்சு எடுத்துருக்கணும். நான் வந்து கொஞ்சம் சைடில் வச்சு எடுத்ததுனால உங்களுக்கு ஒரு சில ஆங்கிள்ஸ்லாம் நான் வரையும் போது தெரியாமல் போயிருக்கலாம். பட் ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஜா லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபேஸோட ஷேப் அந்த தாடி வந்து கரெக்டாக முடியுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு விஜயோடைய ஃபேஸோட லுக் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நம்ம ஹேர் வந்து வரைய வேண்டியது தான். ஹேர் எப்பவும் போல் நம்ம எப்படி வரைவோம் அப்படின்னாக்கா, நமக்கு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூமிஸ் மெத்தடோட ஃபேஸ் கிடச்சிடுச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஹேர் வரைய போகிறோம். மேலே நான் ஒரு சர்க்கிள் வந்து போட்டிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சர்க்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையோட, அதாவது விஜய் மொட்டை அடிச்சார் அப்படின்னா அதுதான் அந்த தலை, சரிங்களா? அதுதான் லூமிஸ் மெத்தடோடைய இது ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேரை வந்து வரைஞ்சிக்க வேண்டியதான் ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணி. லூமிஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேஸை வந்து எப்படி கரெக்டாக வரையலாம், அப்படி ஈஸியாக பிரேக் பண்ணி வரையலாங்கிறது தான் இருக்குமே தவிர, மீதி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வரையணும் அப்படின்னாக்கா ஃப்ரீ ஹேண்டில் தான் வரையணும். இந்த மாதிரி ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். பட் நீங்கள் அனாட்டமிலாம் உங்களுக்கு தெரியும். அனாட்டமினா கூட யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அனாட்டமினா அந்த எலும்பு கூடு, அப்புறம் அந்த கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து படிப்போம். அது மெடிக்கல் சயின்ஸில் வரும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் பாடி வரையலாம். ஸோ என்னுடைய அவுட்லைன் ரஃப் டயக்ராம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ரஃப் டயக்ராம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து டார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு வரைய தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணால் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.